ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வர யாரை கேட்டாலுமே உங்களுக்கு காய்கறிகள்ல எது பிடிக்காதுன்னு கேட்டா எல்லாருமே சொல்ற ஒரே பதில் கத்திரிக்காய் தான். சாப்பாட்டுல நம்ம குழம்பு ஊத்தும் போது கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா அதை பார்த்த உடனே அதை எடுத்து ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. சிலவு தட்டுல கத்திரிக்காய் இருந்தாலே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. ஆனா கத்திரிக்காயோட நன்மைகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அதை ஒதுக்கவே மாட்டீங்க. அவ்வளோ நன்மைகள் கத்திரிக்காயில இருக்கு. கத்தரிக்காயில இருக்கக்கூடிய நீர்ச்சத்து சருமத்தை மென்மையாக்குறதுக்கு உதவுது. கத்தரிக்காயில வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து அதிக அளவுல இருக்கு. கத்தரிக்காய் நரம்புகளுக்கு வலுவூட்டும், சளி இருமலை குறைக்க செய்யும். முதல் கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கும் வல்லமை கத்தரிக்காய்க்கு இருக்கு. வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், கரகரப்பான குரல், உடல் பருமன் முதலியவற்றை குணப்படுத்தும் காய்கறிகள்ல கத்திரிக்காயும் ஒன்று. கத்தரிக்காயில பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால நினைவாற்றல் அதிகரிக்கும். இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கொழுப்பை கரைக்கிறதுக்கும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் உதவும். மூளை செல்களை பாதுகாக்கும். கத்தரிக்காயை பிஞ்சா சாப்பிட்றது தான் நல்லது. முற்றிய பெரிய கத்திரிக்காயை நம்ம அதிக அளவுல சாப்பிட்டா உடம்புல அரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புற்றுநோய் வராமல் காக்கும். தக்காளிக்கு இணையானது. இந்த காய் தக்காளியை போலவே எடை, புரதம், கலோரி, அளவு, தாது உப்புக்கள் முதலியன கத்தரிக்காயில இருக்கு. ஆனா வைட்டமின் ஏயும் வைட்டமின் சியும் குறைவாகவே உள்ளது. கத்தரிக்காயில வைட்டமின் பி அதிக அளவுல இருக்கு. இதய நோய் வருவதை தடுக்கும். உடல்ல சேர்ந்த அதிகப்படியான இரும்பு சத்தை சமப்படுத்தும். நாம சாப்பிடும் மற்ற உணவுகள் உடனடியாக சிதைந்து சத்தாக மாற கத்தரிக்காயில உள்ள வைட்டமின் பி பயன்படுது. பசியின்மை பிரச்சனையை சரி பண்றதுக்கும், உடல் வலுவு குறைவது தடுக்கப்படுறதுக்கும், மூச்சு விடுதல்ல சிரமம், தோல் மரத்து போறது, இந்த மாதிரி பிரச்சனையை தடுக்கிறதுக்கும் நம்ம கத்தரிக்காயை சாப்பிடலாம். டைப் 2 சர்க்கரை நோயை தடுக்கும். முற்றிய காய் உடல் வளர்ச்சிக்கு பயன்படும். காரணம் இதுல வைட்டமின் ஏ அதிக அளவுல இருக்கும். உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி மன அமைதியை தரும். இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய கத்தரிக்காயை சாப்பிட்றதுனால இன்னும் வேறு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடலின் அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தை பாய்ச்சும் உறுப்பான இதயத்துல சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு, இதயம் தற்காலிகமாக செயலிழக்கிறது போன்ற ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படுது. நம்ம கத்திரிக்காயை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறவங்களுக்கு இதய தசைகள் நன்கு வலுப்பெற்று இதயம் சம்பந்தமான நோய்கள் வராது. நீர் அதிகம் அருந்தாததுனாலும் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை போன்ற காரணங்களால இன்று பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையால அவதிப்படுறாங்க. கத்தரிக்காய் கூட்டு, பொரியல் போன்ற பதார்த்தங்களை செஞ்சு சாப்பிட்டு வர்றவங்களுக்கு செரிமான கோளாறுகள் நீங்கும். உடல்ல நீர்ச்சத்தை அதிகரிச்சு மலச்சிக்கல் பிரச்சனையையும் நீக்கும். புகைப்பிடிக்கும் பழக்கம் என்பது தன்னை மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான பழக்கம். தொடர்ந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவங்க சிறிது காலத்துல நுரையீரல், வாய் போன்ற உறுப்புகள்ல புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். கத்தரிக்காயில புகையிலையில் இருக்கும் நிக்கோடின் ரசாயனம் சிறிதளவு இருக்கும். ஆனால் கத்தரிக்காயில இருக்கும் இந்த நிக்கோடின் ரசாயனம் புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டவர்கள் சாப்பிட்றதுனால அவங்கள அப்பழக்கத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு உதவும். கத்தரிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு உடலை ஆரோக்கியமா வச்சுக்கொள்ள உதவும் ஒரு காய்கறிகள்ல ஒன்று. இதுல உள்ள வைட்டமின் சி மற்றும் பைட்டோ நியூட்ரியன்ஸ் ஆகியவை சேர்ந்து சக்தி தரும் பொருளா அமைது. கனிமங்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த காயான கத்தரிக்காய் அதிக நார்ச்சத்து நிறைந்த உணவு. இவை நமது சருமத்துல உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி சருமத்தை ஆரோக்கியமா வைக்குது. கத்தரிக்காய் தோல்ல உள்ள அந்தோசயனின் என்னும் பொருள் நமது சருமத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு உதவுது. கத்தரிக்காயை தினமும் சாப்பிடுவது நமது தலைப்பகுதியை எப்போதும் ஈரப்பதத்துடன் வச்சிருக்கும். இதனால முடியின் வேர் பகுதி ஊக்குவிக்கப்பட்டு முடி நன்கு வளரும். இதனால முடி வளர்ச்சி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம முடியும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். கத்தரிக்காயில தேவையான அளவு நீர்ச்சத்து இருக்கிறதுனால அது சருமத்துல ஈரப்பதத்தை எப்போதும் நிலைநிறுத்தும். இதனால வறண்ட சருமம் மற்றும் சருமத்துல உள்ள வெடிப்புகளை குணப்படுத்த முடியும். நமது உடல்ல நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கும். இவை நமது செல்களை சேதப்படுத்தும் குணம் கொண்டவையா இருக்கும். கத்தரிக்காய் இத்தகைய ரேடிக்கல்ஸை தனது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூலம் எதிர்த்து போராடுது. இத்தகைய ரேடிக்கல்ஸிடமிருந்து நம்மளை காத்து எந்தவித நோயும் அண்டவிடாமல் தடுக்கும் குணம் கத்தரிக்காயில உள்ள கிலோரோஜெனிக் என்னும் அமிலத்துக்கு உள்ளது. இதுதான் ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது. கத்தரிக்காயில உள்ள பைட்டோ நியூட்ரியன்ஸ் நமது மூளை செயல்திறனை அதிகரிக்குது. இதன் மூலமா நமக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். அல்சைமர் நோய் வராமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும்.
எந்த ஒரு தொற்று நோயிலிருந்தும் நம்ம காக்கும் சக்தி கத்தரிக்காய்க்கு உண்டு. வைட்டமின் சி அதிகம் உள்ள இந்த காயில பாக்டீரியாவை எதிர்த்து போராடும் சக்தியும் அதிக அளவுல இருக்கு. இத தினசரி உணவுல சேர்த்துக்கிறதுனால எத்தகைய கிருமியா இருந்தாலும் நம்ம அதுல இருந்து நம்மள அண்ட விடாம பாதுகாத்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதிகமா தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது, உப்பு சம்பந்தமான உணவுப் பொருட்களை அதிகமா சேர்த்துக் கொள்வதன் மூலம் சிறுநீரகத்துல கற்கள் ஏற்படுது. இந்த சிறுநீரக கற்களை சரி செய்ய கத்திரிக்காய் சாப்பிட்டு வர்றது சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாம முதல் கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மையும் கத்திரிக்காய்க்கு இருக்கு. உங்களுக்கு சிறுநீரக கற்கள் இருக்குன்னு சொன்னா நீங்க உடனே வந்து கத்திரிக்காயை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கற்கள் கரைகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. கத்தரிக்காயை உணவுல சேர்த்துக் கொள்ளும் பொழுது கல்லீரல்ல செயல்பாடு வந்து மேம்படும். எனவே கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க நீங்க கத்திரிக்காயை தொடர்ந்து சாப்பிடலாம். கத்திரிக்காயை உணவுல சேர்த்து வரும் பொழுது நுரையீரலானது சுத்தம் செய்யப்பட்டு சுவாச பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு நமக்கு சளி, இருமல், நுரையீரல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகள், ஆஸ்துமா இது போன்ற நோய்கள் வராம நம்மள பாதுகாத்துக்க முடியும். கத்தரிக்காயில எண்ணற்ற நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில பக்க விளைவுகளும் இருக்கு. அதை பத்தியும் நம்ம இப்ப பார்க்கலாம். உடல்ல சுரி, சிரங்கு, புண் இருக்கிறவங்க கத்தரிக்காயை உணவுல சேர்க்கிறத தவிர்க்கணும். ஏன்னா இது உடலுக்கு சூடு தரக்கூடிய காய் என்கிறதுனால புண்கள் மீது அதிகமா அரிப்பை ஏற்படுத்திடும். இதனால காயம் ஆறுறதுக்கு ரொம்ப நாளாகும். அதே மாதிரி கத்தரிக்காயை உணவுல அதிகமா சேர்த்துக்கும் போது தொண்டை பகுதியில வீக்கம், குமட்டல், தோல்ல தடிப்பு, அரிப்பு போன்றவையும் ஏற்படலாம். அதே மாதிரி மாதவிடாய் காலங்கள்ல பெண்கள் கத்தரிக்காயை அதிக அளவுல எடுத்துக்கும் போது ரத்த வந்து அதிகமா இருக்கும். கருவுற்று இருக்கும் பெண்கள் ஆரம்ப காலத்துல கத்தரிக்காயை எடுத்துக்க கூடாது. ஏன்னா கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்க கத்தரிக்காய் எடுத்துக்கலாம். அதுவுமே உங்களுக்கு அரிப்பு இந்த மாதிரி அலர்ஜி இருந்தா எடுத்துக்க வேண்டாம். கத்தரிக்காயை வந்து அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போது வயிற்றுல வாயு தன்மை அதிகமாயிரும். அதே மாதிரி செரிமான பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி முத்தின கத்திரிக்காயை சாப்பிட்றதுனால உடல்ல அரிப்பு, புண், சிரங்கு போன்றவை ஏற்படவும் அதிகமா வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை நோயாளிகள், உடல்ல அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கத்திரிக்காயை உணவுல சேர்க்கக்கூடாது. கத்தரிக்காயில எண்ணற்ற நன்மைகள் இருந்தாலும் அதை அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போது சில பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க கத்திரிக்காய் எப்ப எடுத்துக்கிட்டாலும் அளவோட எடுத்துக்கங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது கத்திரிக்காய்க்கும் பொருந்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.